வசனத்துக்கு திரும்புவோம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். சொல்லுங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சமாதான பிரபு எனப்படும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்குள் அன்பார்ந்த தேவனுடைய மக்களே, இதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி. எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல போடும். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் சென்ஸ். ஏற்கனவே பிறந்து விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு ஏறத்தாழ 800 வருஷங்கள் கழித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறி ஒரு பாலகனை பிறந்திருக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். சொல்லுங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சமாதான பிரபு எனப்படும். கர்த்தருக்குள்ள தேவனுடைய மக்களே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டு வசனங்களிலே இது ஆணித்தரமாக முக்கியமாக முதல்தரமாக